சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டிலும் பெரிய விஷயங்களை செய்த ஒரு நபர். எம்ஜிஆர் என்றாலே தமிழக மக்கள் பெருமையாக பார்ப்பார்கள். 1977 முதல் இறக்கும் வரை 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். சக்கரபாணிக்கு தம்பியான இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார். 1963ஆம் ஆண்டு சதிலீலாவதி என்ற திரைப்படம் மூலம் நடிக்கத் தொடங்கிய இவர் தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடித்தார். அரசியலிலும் நுழைந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இவர் உயரிய விருதுகளில் ஒன்றாக பாரத ரத்னா விருதினை பெற்றவர். எம்ஜிஆர் அவர்களின் பூர்வீக வீடு கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் உள்ளது. அவரது அந்த காலத்து வீட்டை சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக விடப்பட்டுள்ளது. அங்கு எம்ஜிஆரின் தாய் தந்தையரின் அழகான புகைப்படங்களும் உள்ளன. எம்.ஜி. ராமச்சந்திரன் தாயார் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தவர். அவருடைய அம்மாவின் பெயர் சத்யபாமா. சிறுவயதில் தந்தையை இழந்த பிறகு அவரையும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியையும் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தவர் அவர்களின் தாயார். அதனால் எம்ஜிஆர் எப்போவும் அம்மாவை தெய்வமாக நினைத்தார். எம்ஜிஆர் பல பேட்டிகளில் தனது வெற்றிக்கு காரணம் தாயார்தான் என்று கூறியுள்ளார். தாயாரின் கட்டுப்பாடு, ஒழுக்கம், உழைப்பு ஆகியவை அவரை பெரிய நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் உருவாக்கியது. அவர் நடித்த பல படங்களில் அம்மா பாசம் முக்கியமாக வந்தது. சென்னையில் உள்ள எம்ஜிஆர் மெமோரியல் ஹவுஸ் தற்போது நினைவு இல்லமாக உள்ளது. எம்ஜிஆர் பயன்படுத்திய பொருட்கள், புகைப்படங்கள், விருதுகள், அவர் வாழ்ந்த அறைகள், அந்த வீடு இன்று அரசால் பராமரிக்கப்படும் நினைவு இல்லமாக உள்ளது. பெண்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தாயார் கற்றுக் கொடுத்ததாக எம்ஜிஆர் பல மேடைகளில் கூறியுள்ளார். அதனால் அவரது படங்களில் தாய்ப்பாசம், ஏழைகளுக்கு உதவி, பெண்களுக்கு மரியாதை போன்ற கருத்துக்கள் அதிகமாக இருந்தன. தாய் சொல்லை தட்டாதே, அன்னை, தெய்வத்தாய் போன்ற படங்கள் அவரது உண்மை வாழ்க்கை உணர்வை காட்டும். மக்கள் வீட்டுக்கு வந்தால் காலியாக அனுப்ப மாட்டாராம். ஏழை மாணவர்களுக்கு ரகசியமாக உதவி செய்துள்ளார். சினிமா படப்பிடிப்பில் தொழிலாளர்களுடன் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாராம். அவரது தாயார் இருந்தபோது மிகவும் மனவேதனை அடைந்ததாக நெருங்கியவர்கள் கூறியுள்ளார்கள். தற்போது எம்ஜிஆர் அவர்களின் இல்லத்தில் அருங்காட்சியகமாக உள்ளது. அவரது கண்ணாடி, கடிகாரம், ஆடைகள், விருதுகள், புகைப்படங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நம்ம சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.